கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தின் வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அநேக ஜாதிகளை ஆளுவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? உன் தேவனை கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிச்சிருப்பா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனா நீயோ கடன் வாங்க மாட்ட அப்படிங்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே தேவனோட வார்த்தை நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய கற்பனையை கைக்கொள்கிற பிள்ளைகளா மாறணும், உண்மையா வாழணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார். ஒவ்வொரு குடும்பத்தின் கர்த்தர் ஆசிரியப்பார். ஒண்ணு இல்லை, நான் ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்றேன், சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம உள்ள போய் வாங்கணும். பரிசுத்த வேதாந்தத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு சகல விதமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், உண்மையா வாழணுமா, பரிசுத்தமா வாழணுமா, நீதியை பின்பற்றணுமா. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்துல சந்தேகமே வந்துடும். எப்படி தெரியுமா? இருக்கிற பிரச்சனையே முடியலப்பா அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பினால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, அவருடைய வசனத்தை காத்து கொள்வாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேற நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அப்பா, உங்களை நான் கீழ்ப்படிவேன்ப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழ்வேன்ப்பா, தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாலே நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு பிரதர் அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்களேன், உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கட்டிடுவார். ஹல்லேலூயா. சில குடும்பத்துல கடன் அதிகமா இருக்கு, வெளியே தெரியாது. தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தீமையை விட்டு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்திலே எத்தனையோ தேவைகளோடு இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கும் எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க.
கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேற உம்முடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே என்னென்ன திட்டம் இருக்கு அந்த எல்லா திட்டமும் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. பரிசுத்தால நிரப்பு ராஜா. அக்னி அபிஷேகத்துல நிரப்பு ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டு காண்டாம இருந்தது பிறனை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டலை விரித்து எழுப்ப வேண்டும். ஆண்கால்களை தாங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியம், அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியம், அவங்களோட சிரசு மேல ஆசீர்வாதம் வாங்கி ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிரிங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். தூ லிஷா தாட்டா நாமா காட்டா தாட்டா ரபல கண்டோட்டோரபல லிமா கபுது ரிஷேதனி மர கண்டோட்டோரபல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிங்க. இந்த நாளில் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எத்தனை தேசத்துல ஜெபினாலும் அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் அவர் பரிபூர்ணமா ஆசிரிங்க. கர்த்தரோட நாம மட்டும் விட்டு பகலில மேகஸ்தம்பமோ இருள் அக்னிசமோ கர்த்தர் எங்களோட வருகிற கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் தாழ்த்தோம் ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன தேவை இருக்கோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தரோட நாம மட்டும் துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவுக்கு இருப்பதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பா 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா வீடியோ கேளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தினமும் 1 நிமிடமாவது எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அபரிதமாக உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய வம்சம், உங்களுடைய ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.